எஸ்ஐ நோபுலா அர்ஜுன் ராதாகிருஷ்ணன் உண்மையிலே செம சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னொன்று, நம்ம எப்பயுமே ஒரு சீனில் அவங்களுடைய தனித்துவத்தை சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. இதில் ஒரு சீன் வரும், பஸ்ஸில் 3 பேர் போயிட்டுருப்பாங்க, இன்வெஸ்டிகேஷனாக பஸ்ஸில் போயிட்டுருப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், கேம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேனில் கேம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அதை பற்றி ஒரு பேச்சு போகும். எப்படி நான் அந்த டிபார்ட்மெண்ட் உள்ளார வந்தேன், ஒரு டயலாக் ஒன்று இருக்கும். அந்த பஸ்ஸில் பேசுகிற அந்த சீன் 3 போலீஸ் ஆஃபீஸர் பேசிட்டு போவாங்க. அந்த சீன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஒய்ஃபுக்கிட்ட பேசுகிற இடங்கள், இந்த நாய், தும்பல், டாக்டரை மீட் பண்ணுற இடங்கள் எல்லாமே இயல்புத்தன்மை மாறாமல் அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். நோபல் கேரக்டர் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். அஜு வர்கீஸ் எனக்கு ஓம் சாந்தி ஓசானாவில் பைக்கை போட்டு ஓடுறதுலேருந்து அந்த மனுஷனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. உண்மையிலே நிவின் பாலி வரும்போது நசரியா சைட் அடிக்க 2 பைக்கை போட்டு ஓடும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த கேரளா கிரைம் ஃபைல்ஸில் ஒரு மிடுக்காக ஃபஸ்ட் எடுத்துமே ஒரு இங்கிலீஷ்லாம் பேசிக்கிட்டு ஒரு தோரணையாக ஒரு கர்நாடகா போலீஸ் ஹேண்டில் பண்ணுற இடங்களாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். உண்மையிலே ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. ரெண்டாவது, ஓரளவுக்கு கேஸ் எங்கே போகுதுன்னு தெரியும். ஆனால் நம்ம அந்த கேஸில் நம்ம பெரிய ரோல் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம நம்மளுக்கு உள்ளார ஓடும்ல, ஐயோ சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த இடம்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக அஜு வர்கீஸ் பண்ணியிருந்தார்.